அவரது ராஜ்யம் குழந்தைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்றோம். இந்த மிக சிறப்பு வாய்ந்த பெரிய கதைக்காக நீங்கள் இங்கே இருப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. இன்று நாம் பைபிளில் உள்ள மிகவும் சக்தி வாய்ந்த தருணங்களில் ஒன்றை பகிர்ந்து கொள்கிறோம். ஒரு வசதியான இடத்துல உட்காருங்க, ஏனெனில் நாம் காலத்தை கடந்த ஒரு பயணத்திற்கு செல்ல போகிறோம். அங்க அதிசயங்கள் நடந்தன, மேலும் இயேசு தனது நண்பர்களை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். இது நம்ம பெத்தானி என்ற சிறிய கிராமத்தின் இதயத்துக்குள் அழைத்து செல்லும் ஒரு கதை. அங்கு ஒருபோதும் கற்பனை செய்ய முடியாத ஒரு அதிசயம் நடந்தது. நாம் இப்போது ஆழ்ந்த துயரமும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் இயேசு மட்டும் தரக்கூடிய அதிசயமான நம்பிக்கையும் கொண்ட ஒரு கதையை பார்க்க போறோம். நீங்க தயாரா? அப்படியெனில் ஆரம்பிப்போர். யூதேயா நாட்டுல மலைகளுக்கு அருகில் அமைந்திருந்த அமைதியான கிராமம் தான் பெத்தானி. அது ஒரு இடம், அங்கு மக்கள் ஒருவரை ஒருவர் நன்கு அறிந்தும் நேசித்தும் இருந்தார்கள். பெத்தானியில வாழ்க்கை மெதுவானாலுங்கது. புதிய ரொட்டி வாசனையும் தொலைவில் மேயும் ஆட்டுகளின் சத்தம் அந்த வெப்பமான பிற்பகல் காய்ச்சல கலந்திருந்தது. பெத்தானியில ஒவ்வொரு நாளும் ஒரு பரிசா இருந்தது. அங்குள்ள மக்கள் கடுமையா உழைத்தாலும் ஓய்வெடுத்து கடவுளின் பல ஆசீர்வாதங்களுக்கு நன்றி கூறுவதற்கும் நேரம் எடுத்துக்கிட்டாங்க. இந்த கிராமத்துல லாசரோ மற்றும் அவன் இரு சகோதரர்கள் மரியா, மார்த்தா ஆகிய 3 சிறப்புடைய சகோதரர்கள் வாழ்ந்தனர். அவர்கள் இயேசுவின் அன்பு நண்பர்கள். இயேசு அடிக்கடி அவர்களது வீட்டிற்கு வந்து ஓய்வெடுத்து உணவு பகிர்ந்து கொண்டார். அவர்களது வீடு அமைதியும் சிரிப்பும் ஆண்டவருடன் உள்ள ஆழமான நட்பும் நிறைந்த இடமா இருந்தது. அவர்கள் இயேசு பேசுவதை கேட்டு அமர்ந்திருப்பதை மிகவும் விரும்பினார்கள். இயேசு அவர்களுக்கு ஒரு ஆசானாக மட்டும் இல்லாம குடும்ப உறுப்பினராகவும் இருந்தார். அவர்களுக்கு உள்ள பிணைப்பு வலிமையானதும் அன்பால் நிரம்பியதும் ஆகும். லாசரு தனது கனிவுக்காக அறியப்பட்டவர். பெத்தானியில் உள்ள அனைவரும் அவரது மென்மையான மனமும் உதவிகரமான இதயத்திற்கும் அவரை நேசித்தார்கள். அவரது சகோதரிகள் மரியா மற்றும் மார்த்தா அவரை மிகவும் மதித்தார்கள். அவர்கள் அன்பும் கடவுளின் வாக்குறுதிகளோட நம்பிக்கையும் கொண்டு இணைந்த ஒரு குடும்பமாக இருந்தார்கள். அவர் எளிய விஷயங்கள்ல மகிழ்ச்சியை கண்டார். ஒரு பூவின் வளர்ச்சி, சூரியனின் வெப்பம் மற்றும் அவர் மிகவும் நேசித்தவர்களின் நட்பு. ஆனா ஒரு பிற்பகல் அவர்களது வீட்டில இருந்த ஒளி மங்கியது போல தோன்றியது. ஒரு திடீர் நோய் லாசருவை தாக்கியது. அது மிகவும் கடுமையானது. ஒவ்வொரு மணி நேரமும் அவர் பலவீனமாகி வந்தா. அவரது சகோதரிகள் முடிந்த அனைத்தையும் செய்தார்கள். ஆனால் லாசருவின் நிலை மேலும் மேலும் மோசமாகியது. வீடு அமைதியாகிவிட்டது. நகைச்சுவம் மறைஞ்சு அதற்கு பதிலாக மென்மையான ஜப ஒளியும் நேரம் ஓடும் சத்தமும் மட்டும் இருந்தது. அவர்கள் உதவி தேவைப்பட்டது. மார்த்தா சொன்னா, நாம் இயேசுவை கண்டுபிடிக்க வேண்டும். அவர் பலருக்கு குணமளித்துள்ளார். நிச்சயமா அவர் நம் அன்பு சகோதரனை குணப்படுத்துவார். மேரி உடனே ஒப்புகுண்டா. அவர்கள் நம்பிக்கையுள்ள ஒரு தூதுவரை அழைத்தார். கர்த்தாவை கண்டுபிடி என்று அவர்கள் அவரிடம் சொன்னார்கள். அவரிடம், கர்த்தாவே, நீர் நேசிப்பவர் உடல் நலமின்றி இருக்கிறார் என சொல்லுங்கள். தூதுவர் செல்லும் போது சகோதரிகள் நம்பிக்கையுடன் அவரை பார்த்தனர். இயேசு கேள்விப்பட்டால் வந்து லாசருவை காப்பாற்றுவார் என அவர்கள் நம்பினார்கள். தூதுவர் பல மைல்கள் பயணம் செய்து இயேசுவை தேடினார். பெத்தானியில் உள்ள அந்த சகோதரிகளுக்காக இந்த செய்தி எவ்வளவு முக்கியமோ அவர் அறிவார். நீண்ட பயணத்திற்கு பிறகு அவர் இறுதியாக அந்த குழுவை பார்த்தார். நீண்ட பயணத்தால் சோர்வும் மூச்சு திணறலும் கொண்ட அவர் இயேசுவிடம் விரைந்து சென்றார். ஆண்டவரே, தூதுவர் சொன்னார், உங்கள் நண்பர் லாசர் மிகவும் மோசமா இருக்கிறாரு. அவருடைய சகோதரிகள் மேரியும் மார்த்தாவும் உங்களை அழைக்கின்றனர். இயேசு அமைதியாக கேட்டார். அவரது கண்களில் அமைதியும் அறிவும் தெரிந்தது. அவர் அமைதியான தெய்வீக அதிகாரத்துடன் பேசினார். இயேசு தமது சீடர்களை நோக்கி, இந்த நோய் மரணத்துல முடிவடையாது. இல்ல, இது தேவனுடைய மகிமைக்காக, தேவனுடைய குமாரன் இதன் மூலம் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காகவே என்று சொன்னார். சீடர்கள் குழப்பம் அடைந்தனர். லாசர் இவ்வளவு மோசமாக இருந்தா இயேசு ஏன் உடனே அவரை நோக்கி ஓடவில்லை? ஆனா இயேசு தான் என்ன செய்கிறோம் என்பதை தெளிவாக அறிந்திருந்தார். இன்னும் 2 நாட்கள் கடந்தன. சூரியன் வானில் நகரும் போது இயேசு அதே இடத்தில் இருந்தார். ஒவ்வொரு கணமும் ஒரு நோக்கத்துடன் இருந்துச்சு. நேரம் எவ்வளவு நீண்டதாக இருந்தாலும் இயேசு மக்களுக்கு நம்பிக்கையும் விசுவாசமும் பற்றி கற்றுக் கொடுத்தார். பெத்தானில நேரம் விரைந்து ஓடிக்கொண்டிருந்தது. லாசரோ மேலும் மேலும் பலவீனமாகி இறுதியில உயிரிழந்தார். ஒரு கனமான அமைதி அறைய நிரப்பியது. அண்டைவர்கள் லாசருவை ஒரு சுத்தமான வெள்ள துணியால மூடினார்கள். மார்த்தாவும் மரியாவும் ஒன்றா சேர்ந்து மன உடைந்தவர்களாக இருந்தனர். வழக்கப்படி அவர்கள் லாசருவை அடக்கம் செய்ய தயார் செய்தனர். ஒரு பெரிய குழு அழுதையோடு தூக்கு கட்டிலுடன் கல்லறைக்கு பின் தொடர்ந்தது. கனமான கல் அதன் இடத்துல உருட்டப்பட்டது. நம்பிக்கையின் முடிவாகவே அது உணரப்பட்டது. லாசரோ 1 நாள், 2 நாள், 3 நாள், பின்னர் 4 நாட்கள் கல்லறையில் இருந்தார். ஒரு கனமான துக்கமேகம் பெத்தானியை மூடியது. மார்த்தாவையும் மரியாவையும் ஆறுதல் கூற ஜெருசலேமிலிருந்து பலர் வந்தனர். வீடு முழுவதும் அழுதையால் நிரம்பியது. இறுதியா இயேசு தமது சீடர்களிடம், நாம் திரும்ப யூதேயாவிற்கு போகலாம் என்று கூறினார். சீடர்கள் ஆச்சரியப்பட்டனர். அங்கு இருப்பது ஆபத்தானதாக இருக்கலாம் என்று அவர்கள் அறிந்திருந்தனர். யூதேயாவில சந்திக்க வேண்டிய ஆபத்துகளை பத்தி கிசுகிசுத்து சீடர்கள் ஒருவரை ஒருவர் கவலையுடன் பார்த்தனர். இயேசு அமைதியா பாதையில நடக்கிறார். அவருடைய சீடர்கள் பின்னால் செல்கின்றனர். அவர் நின்று அவர்களிடம் பேசுகிறார்.
அவருடைய சீடர்கள் பதிலளித்தனர், கர்த்தாவே, அவர் தூங்கினால் அவர் நலம் பெறுவார். இயேசு தூக்கத்தை வேற அர்த்தத்துல பயன்படுத்துகிறார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அப்போது இயேசு அவர்களுக்கு தெளிவாக சொன்னார், லாசரு இறந்துவிட்டார். அந்த வார்த்தைகளின் பாரம் சீடர்கள்ல பதிந்தபோது காற்று அமைதியாயிடுச்சு. இயேசு ஒரு சீடரின் தோள்ல கை வச்சு அவரது முகத்துல ஆழமான நோக்கம் தெரிஞ்சது. அப்போது திடிமோஸ் என்று அழைக்கப்படும் தோமா மற்ற சீடர்களிடம், நாமும் போகலாம், அவருடன் சேர்ந்து நாம் இறக்கலாம் என்றார். அவர்கள் அனைவரும் ஒன்றாக பயணத்தை தொடங்கினர். இயேசு இறுதியா வருகிறார் என்று மார்த்தா கேட்டதும் அவர் காத்திருக்கவில்லை. மார்த்தா அவசரமா அவரை சந்திக்க ஓடினார். ஆனா மரியா வீட்டிலேயே இருந்தார். மார்த்தா இயேசுவை நோக்கி ஓடி கிராமத்திற்கு வெளியே தூசியான பாதையில அவருடைய காலடியில விழுந்தார். இயேசுவே, நீங்கள் இங்க இருந்திருந்தா என் சகோதரன் இறக்க மாட்டார் என்று மார்த்தா இயேசுவிடம் சொன்னார். அவளது குரல்ல வலி மற்றும் நம்பிக்கை இரண்டும் கலந்திருந்தது. இயேசு மார்த்தாவை மிகுந்த இரக்கத்துடன் பார்த்தார். அவரது கை மெதுவா அவரது தலையில இருந்தது. மார்த்தா மெதுவா தலையாட்டுகிறார். எல்லாம் மீண்டும் நிலைநிறுத்தப்படும் அந்த இறுதி நாள நிலைத்து. இயேசு உயரமா நின்றார். ஒரு கணம் அவரை சுற்றியுள்ள ஒளி மேலும் பிரகாசமாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் தெரிந்தது. இயேசு மார்த்தாவின் கண்கள்ல நேராக பார்த்தார். அவரது குரல் உறுதியும் நித்திய உண்மையாலும் நிரம்பியது. ஆம் ஆண்டவரே என்று அவர் பதிலளித்தார். நீங்கள் உலகிற்கு வரவிருக்கும் மெசியா, தேவனுடைய குமாரர் என்று நான் நம்புகிறேன். இத சொன்ன பிறகு மார்த்தா திரும்பி சென்று தன் சகோதரி மரியாவை ஒதுக்கி அழைத்தார். ஆசிரியர் இங்கே இருக்கிறார் என்று அவர் மௌனமாக சொன்னார். உங்களை அழைக்கிறார். மரியா இதை கேட்டதும் விரைவாய் எழுந்து அவரிடம் சென்றார். அவளது இதயம் துக்கமோ எதிர்பார்ப்பும் கலந்த உணர்வுல வேகமா துடிச்சது. அவளை ஆறுதல் கூற வந்திருந்தவர்கள் அவள் கல்லறைக்கு சென்று அங்கே துக்கிக் கொள்ளப் போகிறாள் என்று நினைத்து அவளை பின்தொடர்ந்தார்கள். அவள் இயேசுவிடம் போகிறாள் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. மரியா இயேசு இருந்த இடத்துக்கு வந்து அவரை பார்த்ததும் அவர் காலடியில விழுந்தா. அவளது இதயம் துக்கத்தில முழுமையா மூழ்கியது. கர்த்தாவே, நீங்கள் இங்கே இருந்திருந்தா என் சகோதரன் இறந்திருக்க மாட்டார் என்று அவள் அழுதாள். இதே வேதனையுடன் மார்த்தாவும் முன்பு கூறியது. மரியா அழுததும் அவளுடன் வந்திருந்த மக்கள் அழுததும் பார்த்த இயேசு ஆவியில ஆழமாக கலங்கினார் மற்றும் கவலையடைந்தார். அவர் எங்கே வைத்திருக்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். அவரது குரல்ல ஒரு மென்மையான தெய்வீகமான துக்கம் நிறைந்திருந்தது. அது அங்கிருந்த அனைவரையும் தொட்டிருந்தது. கர்த்தாவே, வாருங்கள், பாருங்கள்னு அவர்கள் பதிலளித்தனர். அவர்கள் அமைதியாக ஒன்றாக நடந்தார்கள். மண்ணில் மெதுவாக விழும் காலடி சத்தமே அங்கு கேட்டது. பரிசுத்த வேதாகமத்துல மிக அழகாகவும் மென்மையாகவும் இருக்கும் அந்த தருணங்களில் ஒன்றில் இயேசு அழுதார். அப்போது மக்கள் அவரை எவ்வளவு நேசித்தார் என்பதை பாருங்கள் என்று சொன்னார்கள். இயேசு ஒரு போதகர் மட்டும் இல்ல, உண்மையான நண்பர் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். ஆனால் சிலர், கண்கள் குருடருக்கு திறந்தவராகிய இவர் இந்த மனிதனை இறக்காமல் தடுக்க முடியவில்லை என்றால் எப்படி என்று கேட்டார்கள். அவர்கள் இன்னும் சந்தேகித்துக் கொண்டிருந்தனர். இயேசு மீண்டும் ஆழமா கலங்கியபடி கல்லறைக்கு வந்தார். அது ஒரு குளிர்ந்த அமைதியான இடம். பழமையான ஒளிவு மரங்களும் கனமான அமைதியும் சூழ்ந்திருந்தன. கல்ல அகற்றுங்கள் என்று அவர் சொன்னார். இப்போது அவரது குரல் உறுதியுடன் பாறைகளில் எதிரொலித்தது. அந்த மக்கள் அவரை அதிர்ச்சியுடன் பார்த்தார்கள். ஆண்டவரே என்று மார்த்தா சொன்னால், இப்போது வாசனை மோசமாக இருக்கும், ஏனெனில் அவர் 4 நாட்களாக அங்கே இருக்கிறார். அவள் அழுகை பற்றி கவலைப்பட்டார். அப்போது இயேசு, நீ நம்பினால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்று சொன்னார். அவர் அவளை உடல்நிலையை தாண்டி பார்க்க அழைக்கால். அவர்கள் கல்ல அகற்றினாரன். கல்லறையின் உள்ளிருந்து குளிர்ந்த இருண்ட காற்று வெளியே வந்தது. கூட்டம் எதிர்பார்ப்புல மூச்சு பிடிச்சுக்கிட்டது. இயேசு மேல பார்த்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்ததற்கு நன்றி. எப்போதும் நீர் எனக்கு செவி கொடுப்பதை நான் அறிவேன். ஆனால் இங்கே நிற்கும் மக்களுக்கு நன்மையாக நீர் என்னை அனுப்பினீர் என்று அவர்கள் நம்புவதற்கு இதை சொன்னேன் என்றார். அவர் இதை அவர்களுக்காக செய்தார். இதச் சொன்ன பின் இயேசு ஒரு பெரும் சத்தத்தில் நிலம் அதிரும் அளவுக்கு, லாசரு, வெளியே வா என்று கூவினார். அந்த வார்த்தைகள் குகையின் உள்ளே ஒளித்தன, இருளுக்குள் ஊடுருவின. அந்த இறந்த மனிதன் வெளியே வந்தான். அவரது கைகள் மற்றும் கால்கள் பட்டு துண்டுகளால் சுற்றப்பட்டிருந்தன. முகத்தில் ஒரு துணி கட்டப்பட்டிருந்தது. அவர் உயிருடன் இருந்தார். கூட்டம் முழுமையான அதிர்ச்சியில உறைஞ்சது. அவர்கள் தங்கள் கண்களை நம்ப முடியற. 4 நாட்கள் இறந்திருந்த ஒருவர் நடக்கிறார். இயேசு அவர்களிடம், அவரது கல்லறை உடைகளை அகற்றுங்கள், அவரை விடுவிக்கவும் என்றார். லாசரு முழுமையா விடுதலையும் உயிரும் பெற வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம். பட்டு துணிகள் அகற்றப்பட்ட போது அந்த அதிசயத்தின் உண்மை அனைவருக்கும் புரிஞ்சது. லாசரு உண்மையில உயிருடன் இருந்தார். அவர் தன் சகோதரிகளை கட்டிப்பிடித்தார். அவர்களின் அழுகை மகிழ்ச்சி பாடல்களா மாறியது. பேத்தானியா என்ற முழு கிராமமும் கொண்டாட்டத்துல மிதந்தது. ஒரு அதிசயம் என்று அவர்கள் கூச்சலிட்டனர். இயேசுவுக்கு மரணத்துக்கு மேலான அதிகாரம் உள்ளது. இந்த செய்தி காட்டு தீ போல பரடியது. என்ன ஒரு அழகான அதிசயம்!
இது நமக்கு கடவுளின் நேரம் எப்போதும் சரியாக இருக்கும் என்பதையும் இயேசுவுக்கு கூட முடியாதவற்றிலும் அதிகாரம் உண்டு என்பதையும் கத்துக் கொடுக்கிறது. நினைவில் வையுங்க பிள்ளைங்களே, நம்பிக்கையுடன் இருந்தா அதிசயங்கள் சாத்தியம். இந்த பெரிய சிறப்பு கதையை கேட்டதற்கு நன்றி. நான் உங்களை நேசிக்கலாம். நம்பிக்கையுடன் இருங்க, உருங்க. அடுத்த வேதாகம சாகசத்தில் உங்களை மீண்டும் சந்திக்கும். பிரியா விட கடவுள் ஆசீர்வதிப்பாராக.